எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட பார்த்தீங்கன்னா 51 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னோட சேனல் முன்னே பற்றி யோசி திங்கப்போடு வெர்சல். உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும். திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி. இவங்க அழைச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ, இம்பார்ட்டண்டான டாபிக். ஃபஸ்ட்டு முதல் பெண் மருத்துவர் 1886 பார்த்தீங்கன்னா ஆனந்தி பாய் சோஷி என்றவங்க தான் முதல் பெண் மருத்துவர். முதல் பெண் காவலர் 1947 சரோஜினி நாயுடு. இவங்க தான் ஃபஸ்ட்டு பெண் காவலர்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபஸ்ட்டு. தென் முதல் காங்கிரஸ் தலைவர் 1917 அன்னி பென்சன். ஸோ முதல் பெண் ஆசிரியர் 1848 ஜோதிபா பூலே. முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி 1972 கிரண் பேடி. இவங்க தான் முதல் ஐபிஎஸ் பெண் அதிகாரி. ஸோ ஃபஸ்ட்டு பைலட் உமன் பார்த்திங்கன்னா கல்பனா சாவ்லா. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு பிரதமர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய இந்திரா காந்தி அவர்கள். ஸோ இதே மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சாதனை படித்து விமனில் ஃபஸ்ட்டாக ஒவ்வொன்றும் சாதிச்சிருக்காங்க. ஸோ நாமும் அவங்கள ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நம்மளோட லைஃப்பில் நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருக்கணும். இருந்தோம் வாழ்ந்தோம் சென்றோம் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளும் ஒரு சாதனை படிக்கணுங்க. எந்த இன்ஃபர்மேஷன் ஆனாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும், லேர்ன் பண்ணிக்கணும், எல்லாமே கற்று வச்சுக்கணும். அதுதான் நமக்கு நல்லது. ஃபஸ்ட்டு விமன் இவங்களாம் சரித்திரம் படித்து நம்மளுடைய இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துருக்காங்க. ஸோ ஹேண்ட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு. இன்னமும் அந்த மாதிரி பெண் தலைவர்கள்லாம் இருந்து வாழ்ந்திருக்காங்க. நாமளும் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்பில் கேரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், எவ்வளோ ப்ராப்ளம், துன்பம், கஷ்டம், விக்கல், நல்லது, கொட்டாயி, தும்பல், எதாக இருந்தாலும் சரிங்க, எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருக்கணும். சோர்ந்து உட்காந்துடாதீங்க, எந்திரிச்சு போராடுங்க. நாம் வாழ்கிறதுக்காக பிறந்திருக்கோம், அதை நோட் பண்ணிக்கணும். எப்பயுமே நமக்கு லைஃப்பில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம நல்லது பண்ணி நேர் வழியில் நேர் பாதையில் போனால் ஆண்டவனே நம்ம பக்கம் இருப்பான். தைரியமாக போல்டாக இருக்கணும். எப்பயுமே பெண்கள் ஒரு வீர பெண்மணியாக போல்டாக இருக்கணும். எதுக்கும் யாருக்காகவும் பயப்படக்கூடாது. எந்த ஒரு விஷயமானாலும் தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ணி முதல்ல சொல்லணும். இன்சிடெண்ட்டை நமக்கு கௌரவமாயிடுச்சு, அசிங்கமாயிடுச்சுன்னு நினைக்கக்கூடாது. உண்மையை சொல்லிடணும். என்னங்க லைஃப்பில் எடுத்துகிட்டு போகிறோம்? இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஒரு குடி மண்ணை கூட எடுத்துகிட்டு போகிறதில்ல. அப்படி இருந்துமே பெண்களுக்கு மதிப்பு இல்லை, சரியான ஒரு அங்கீகாரம் கிடையாது. பெண்களை இழிவாக பேசுகிறது, தாழ்வாக நடத்துறது, அடிக்கிறது, துன்புறுத்துறது, இதேமாரி தான் எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பெண்களை யாரெல்லாம் போற்றி பாதுகாப்பாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் மகாலட்சுமி தங்கும். மகாலட்சுமின்றவளே ஒரு பெண்மணி தான். காட் அவங்களே ஒரு பெண்மணி தான். ஒரு பெண் இல்லைன்னா இந்த வேர்ல்டில் எதுவுமே கிடையாது. உண்மையாக இல்லைங்களா? இதை புரிந்துக்கிட்டவங்க நல்லபடியாக இருப்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்கவுங்க பண்ணுறதுக்கு அவங்கவுங்க கடவுள் பார்த்துப்பாங்க. சரிங்களா? நாம் நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருக்கணும். காடுன்னு ஒருத்தர் இருக்காருங்க, அவர் பார்த்துப்பார். ஸோ லைஃப்பில் எந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் பெண்கள் மிகப்பெரிய தைரியமாக இருக்கணும், சப்போர்ட்டாக இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உண்மையை சொல்லணும், நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருக்கணும், எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும். ஸோ சீவட காய்ஸ் உங்கள் சுகன்யா. உன்னை பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப். பெண்களே, மக்களே, உஷாராக இருங்க. உன்னை பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப். நீங்கள் போல்டாக ரொம்ப நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருக்கணும். தயவுசெய்து எதுக்காகவும் பயப்படாதீங்க, போல்டாக இருங்க. சரிங்களா? பாய் பாய். சி கைஸ். உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சி கைஸ். உங்கள் சுகன்யா.